Hi viewers, welcome to TAMIL360 TV. ஆரஞ்சில் விட்டமின் சி, ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கனால ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனை அதிகமாக்கி முடி உதிர்றது தடுக்குது, டேண்ட்ரஃபையும் கண்ட்ரோல் பண்ணும். ஆரஞ்சு பழ தோலில் சிட்ரிக் ஆசிட், கால்சியம், விட்டமின் சி அதிகமாக இருக்கனால ஸ்கின்க்கும் ஹேர்க்கும் ரொம்ப நல்லது. இன்றைக்கி இந்த ஆரஞ்சு பழ தோலை வச்சு ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஆரஞ்சு பழ தோலை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், ஆரஞ்சு பழ தோலை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் இதில் இருக்க எசன்ஸ்லாம் ஆயிலில் இறங்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணுறனாலும் கிரேட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச ஆரஞ்சு பழ தோலை இந்த மாதிரி ஒரு சின்ன கப்புக்கு மாற்றிக்கணும். அடுத்து இது கூட தேங்காய் எண்ணெய் 200 ml சேர்த்துக்கிறேன். இந்த ஆரஞ்சு பழ தோலெல்லாம் முழுகிற அளவுக்கு இருக்கணும். அடுத்து டபுள் பாயிலிங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கடாயில் தண்ணியை சூடு பண்ணிக்கணும். ஏன்னா எண்ணெயை டைரெக்டாக அடுப்பில் வச்சு காய்ச்சக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியை சூடு பண்ணி அதில் தான் டபுள் பாயிலிங் பண்ணணும். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம இந்த பவுலை இந்த சுடு தண்ணிக்குள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இந்த ஆரஞ்சு பழ தோலில் இருக்க எசன்ஸ்லாம் தேங்காய் எண்ணெயில் இறங்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஆரஞ்சு பழ தோலில் இருக்க எசன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் இறங்கிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் டபுள் பாயிலிங் தான் பண்ணணும், டைரெக்டாக அடுப்பில் வச்சிடாதீங்க. ஆரஞ்சு பழ தோலில் இருந்த எசன்ஸ்லாம் ஓரளவுக்கு எண்ணெயில் இறங்கிருச்சு. போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி எண்ணெயை தனியாக வடிச்சுக்கலாம். பாருங்கள், ஆரஞ்சு பழ தோல் எண்ணெய் ரெடி ஆயிருச்சு. அந்த ஆரஞ்சு பழ தோலில் இருந்த எசன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் இறங்கினால எண்ணெய் பார்க்குறதுக்கு லெமன் எல்லோ கலரில் இருக்குது. அவ்வளோதான், இப்போ ஆரஞ்சு பீல் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இந்த எண்ணெயை முடியோட வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணலாம். முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகும், பொடுகு தொல்லையும் இருக்காது. இந்த ஆயிலை ரெகுலராக யூஸ் பண்ணலாம். முடியோட வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை ஹேருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதோடு இல்லாமல் ஸ்கின்க்கும் யூஸ் பண்ணலாம். இனிமேல் நீங்களும் இந்த ஆரஞ்சு பழத்தோலை குப்பையில் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஆயில் ரெடி பண்ணி உங்களோட ஹேர்க்கும் ஸ்கின்க்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். TAMIL360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.